கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன் இந்த உலகத்தில் ஒரு பயம் வருவது என்றால், உலக மனுஷனுடைய வாழ்க்கையிலே தவறு செய்தால்தான் பயப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைமில் பயம், அநேக பெண்மணிகளுக்கு இந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதி ஆனால் வாடகைக்கார ஒரு பயம், கடங்கார காத்த பயம், பாஸ்டரை கண்டா பயம், செபிக்கிற கண்டா பயம். ஆண்டு சொல்ற பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சீசர்கள் படகுகளை போய் கொண்டிருக்கும் போது புயல் காற்றும் பெருவெள்ளமும் வந்துச்சு. பேதரும் யோவானும் அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே, நாங்கள் மடிந்து போவது நலமாக்கென்று சொல்லி எழுப்பி கேட்டார், அற்ப விசுவாசிகளே, உன் விசுவாசம் எங்கே போயிற்று? ஆண்டோடைய வார்த்தை ஒரே வார்த்தை, மிகுந்த காற்றுகள் புயல், இறையாதே அமைதியாரு சொன்ன வார்த்தையிலே இயற்கையானது காற்றும் கடலும் அடங்கிற்று. நீங்கள் பயந்த காரியம் நேரிடாது. சங்கீதம் 34:4 வசனங்களை வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை நீங்களாக்கி விட்டார். அருமையான கர்த்தருடைய தேவச்சனமே, இந்த பயம் விசுவாசிக்கு மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்களுக்கும் பயந்தார்கள். ஆதியாகமம் 32:16 வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறி அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாக்கோப்புக்கு ஒரு பயம். ஆண்டவரே, எங்க அண்ணன் என்னை கொலை செய்யக்கூடாது, என்னை யாவற்றையும் நீங்க பாதுகாக்க கொடுக்கணும் ஒரு விண்ணப்பம் செய்கிறார்கள். நடந்த காரியம் என்னதுங்களா? யாக்கோப்பு போறாரு, இங்க ஏசா 400 பேரோடு அவர் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்ட உடனே யாக்கோப்பு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா, என்னை கொன்னதான் எங்க அண்ணன் வரான், இத்தனை பேர் என்னை கொன்னு போடுவாங்க சொல்லி வெகுமதியான ஆடுகள் மாடு அது அத்தனையும் தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு யாக்கோப்பு கொடுக்கிறார். ஆதியாகமம் 32:1-2 வசனங்களை வாசிப்போம். யாக்கோப்பு பிரயாணம் பண்ணுகையிலே தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோப்பு அவரை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஆமென். யாக்கோப்பு பாருங்க, தன்னுடைய அண்ணன் ஏசா என்னை கொண்டு போடுவான்னு ஒரு சின்ன விண்ணப்பம் செய்கிறார். தூதர்களுடைய சேனைகள் போய் யாக்கோப்பை தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். நம்மளுக்கு தூதர்கள் எதுக்குன்னா, பணிவிட செய்கிறதான் தூதர்கள். 20 ஆண்டுகள் சம்பாதிக்கப்பட்ட வெகுமதி ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றும் சமாதானம் இல்லை. ஆனால் அந்த சேனைக்கு போனோன்னா யாக்கோப்புக்கு, ஓ, தேவன் தூதரனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அவங்க அண்ணனை கண்டவன ஒரு காரியத்தை செய்தால், இதுதான் ரொம்ப அருமையான காரியம். தான் அவங்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றி கொடுத்தார். ஏசாவோட ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தன் லாபான் இடத்துல 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய தகப்பனை தன் சகுனை சந்திக்கும்படியாக ஏசா என்னை கொண்டு போய் விடுவான்னு சொல்லி ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்து அநேக தூதர்கள் சேனையாக வந்து ஜெபித்த போது பயந்த காரியம் நீடாதவருடைய கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றி தேவன் செய்தார். இந்த 400 பேர் எதிர்கொண்டு போனாங்கல்ல, தான் தம்பி வரான், என்னுடைய
யாக்கோபுரான்னு சொல்லி ஓடி போய் அரவணைச்சு கட்டி முத்தம் கொடுத்து 2 பேரும் கண் கலங்கினார்கள். கர்த்தருடைய தேவச்சனமே, நீங்க பயந்த காரியம் நேரிடாது. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, என் ஜனங்கள் பயத்தோடு வேதனையோடு, ஒருவேளை டாக்டர் கைவிடலாம், நான் என்ன செய்வேன் பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? யாக்கோபை போல நீங்க வாழ்க்கை பயந்துருக்கீங்களா? யாக்கோபு செய்த விண்ணப்பம் கர்த்தர் காரியங்களை மாற்றி செய்தார். எந்த சகுனை கண்டு ஓடி 20 ஆண்டுகள் ஒளிந்தாரோ அதே மகன் இருதயத்தை தேவன் மாற்றி கொடுத்தார். மூளை செய்யாத முழங்கால் செய்யும். ஜெபமே ஜெயம். நிச்சயமா நீங்க பயந்த காரியம் கர்த்தர் நேரிடாதபடி காரியங்களை வாய்க்க செய்வார். இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.